ஒரு கிராமத்துல தனிராம்னு பேர் கொண்டவரு ரொம்ப திமிரு பிடிச்சவரு, அகந்தையானவரு இருந்தாரு. ஒரு நாள் தனிராமோட மனைவி அர்ச்சனா தனிராம் கிட்ட என்ன சொன்னான்னா, என்னங்க இங்க பாருங்க, நீங்க கிராமத்து ஜனங்க கிட்ட ரொம்பவே மோசமா நடந்துக்கிறீங்க. இது கொஞ்சம் கூட சரியில்லைங்க. உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது அர்ச்சனா, என்னோட வேலையில தேவையில்லாம குறுக்கிடாத. சொல்றது எங்க கேக்குறீங்க? அது சரிங்க, இதுல உங்க வேலை விஷயம் எங்க இருந்து வந்தது? அர்ச்சனா, நான் வட்டி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை நான் கிராமத்துல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நல்ல விதமா பேசினேன்னா அவங்க என்கிட்ட எல்லா பணத்தையும் வாங்கிக்கிட்டு உட்கார்ந்துருவாங்க. இப்படி சொல்லிட்டு தனிராம் ரொம்ப திமிரோட தன்னோட வீட்டை விட்டு வெளியில போனாரு. அப்புறம் நேரா தலைவரோட வீட்டுக்கு போனாரு. தலைவரே, உங்களோட நெருங்கிய நண்பர் இருக்காருல்ல, இது வரைக்கும் என்னோட பணத்தையும் வட்டியும் கொடுக்கவே இல்லை தெரியுமா? தனிராம் அண்ணா கொடுத்துருவாரு. அது இப்போ அவரோட குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் சரியா இல்ல. இங்க பாருங்க தலைவரே, நீங்க சொன்னதுனால நான் அவருக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கணுமோ எல்லாம் கொடுத்துட்டேன். இப்போ ஒழுங்கு மரியாதை என் பணத்தை கொடுக்க சொல்லுங்க, இல்லைன்னா அவரோட நிலத்தை நான் போய் பறிச்சுக்குவேன். இங்க பாருங்க, அப்படிலாம் பண்ணாதீங்க சேட்டு. பாவம் அந்த சுக்கியா ரொம்பவே ஏழை. அவன்கிட்ட கொஞ்சம் நிலம்தான் இருக்கு. அதில் விவசாயம் பண்ணி தான் அவனோட குடும்பத்தை பார்த்துக்கிறான். ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்துக்கிறான். அது என்னோட பிரச்சனை இல்லைல்ல. நான் நாளைக்கு வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். நாளைக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட வரவே மாட்டேன். நேரா சுக்கியா கிட்ட தான் போவேன். தனிராம் நேரா அவரோட வீட்டுக்கு புறப்பட்டு போனாரு. தனிராம பார்த்துட்டு அவருடைய விசுவாசமான நண்பன் காளியா அவர்கிட்ட சொன்னாரு, என்ன விஷயம் சேட்டு? உங்களோட முகத்துல இன்னைக்கு ரொம்பவே கோபமும் கவலையும் இருக்கிற மாதிரி இருக்கு. உன்கிட்ட என்னன்னு சொல்றது காளியா? அந்த சுக்கியா அவனை பத்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்கான். இன்னைக்கு நான் போய் அந்த தலைவரையும் மிரட்டிட்டு வந்துட்டேன். நாளைக்குள்ள எனக்கு என்னோட பணம் வேணும், இல்ல அந்த சுக்கியோட நிலம் வேணும்னு சொல்லிட்டேன். ஐயோ சேட்டு, இந்த விஷயம்லாம் ரொம்பவே பழசாயிடுச்சு. ஒரு விவசாயியால அவனோட கடனை திருப்பி கொடுக்க முடியலனா அப்போ அவனோட நிலத்தை பறிச்சுக்கணும். நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு எதுவும் புரியலையே. தனிராம் சேட்டு, இன்னும் கொஞ்ச நாள்ல வெயில் காலம் ஆரம்பிக்க போகுது. அந்த வெயில் காலத்துல எல்லா வீட்லயும் முக்கியமா தேவைப்படுறது ஃபேனும் அப்புறம் கூலரும் தான். இதுல புது விஷயம் என்ன? நீங்க உங்க மூளையை கொஞ்சம் பயன்படுத்துங்க. நீங்க இந்த மொத்த கிராமத்துலயும் எல்லாருக்கும் கொஞ்சமாவது கடன் கொடுத்துருக்கீங்க. அந்த எல்லார் வீட்டில் இருக்கிற கூலரையும் ஃபேனையும் வட்டியா நினைச்சு எடுத்துக்கோங்க. அப்படி பண்ணா உங்களோட வட்டியும் உங்களுக்கு கிடைச்சிடும். அப்புறம் ஜனங்களும் உங்களுக்கு எப்பவும் கடன் பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அற்புதம் காளியா, அற்புதம். உன்னோட புத்திய நான் எப்பவும் வாழ்த்துக்கிட்டே தான் இருப்பேன், உனக்கு தெரியும்ல. இப்போ அதனால எனக்கும் பலன் கிடைக்குது பார்த்தல்ல. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பயங்கரமான வெயில் காலம் ஆரம்பிச்சிடுச்சு. சுக்கியா மார்க்கெட்ல இருந்து புது கூலரை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்திருந்தாரு. அப்பதான் அவருடைய 12 வயசு பொண்ணு சம்பா ரொம்ப சந்தோஷத்தோட தன்னோட அம்மா கிட்ட சொன்னா, அம்மா இங்க பாருங்களேன், அப்பா மார்க்கெட்ல இருந்து புது கூலர் வாங்கிட்டு வந்திருக்காரு. என்னங்க, கூலர் வாங்கிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன வந்தது? முதல்ல நீங்க தனிராம் ஐயா கிட்ட வாங்கின கடனை திருப்பி கொடுத்துருக்கலாம் இல்லங்க. நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? தனிராம் தலைவரையா கிட்ட நம்மளோட நிலத்தை பிடிங்கிடுவேன்னு மிரட்டிட்டு போயிருக்காரு. நான் இன்னும் கொஞ்ச நாள்ல தனிராமோட எல்லா கடனையும் சீக்கிரமா கொடுத்துறேன் சம்பா. ஒருவேளை வெயில் காலம் வரலன்னா நான் எல்லா கடனையும் சீக்கிரமா அடைச்சிருப்பேன். அப்பதான் தனிராம் அந்த இடத்துக்கு ரொம்ப கோவத்தோட காளியாவோட வந்து நின்னாரு. வாவ் சுக்கியா, வாவ். கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு உன்கிட்ட பணம் இல்ல, ஆனா மார்க்கெட்ல இருந்து புது கூலர் வாங்குறதுக்கு மட்டும் பணம் இருக்கா? தனிராம் ஐயா, எனக்கு இன்னும் ஒரு 10 நாள் மட்டும் டைம் கொடுங்க. நான் உங்களோட மொத்த கடனையும் திருப்பி கொடுத்துடுறேன். நீ பணத்தை திருப்பி கொடுத்துடு சுக்கியா. ஆனா இப்போ எனக்கு கொடுக்க வேண்டிய வட்டிக்கு உன்னோட இந்த கூலரை நான் எடுத்துக்கிட்டு போக போறேன். தனிராம் சுக்கியா வீட்ல இருந்து அந்த புது கூலரை தூக்கிட்டு போனாரு. அப்புறம் சாயந்தரம் வரைக்கும் தனிராம் தன்னோட வீட்ல வச்சிருந்தாரு. அப்புறம் காளியா கிட்ட சொன்னாரு, நீ ரொம்பவே புத்திசாலி தான் காளியா. இப்போ இந்த கிராமத்து ஜனங்களுக்கு தெரிஞ்சிடும். என்னோட பணத்தை சரியான நேரத்துல திருப்பி கொடுக்கலனா என்ன நடக்கும்னு தெரியும். உங்க மேல இருக்கிற பயம் எல்லாருக்கும் அதிகமாயிடும் சேட்டு. ஜனங்க இந்த வெயில இருந்து தப்பிக்கணும்னா அவங்களோட அந்த கூலரையும் ஃபேனையும் வாங்கறதுக்காக உங்ககிட்ட நடுங்கிக்கிட்டு வரப்போறாங்க பாருங்க. அப்போ நீங்க இன்னும் நிறைய வட்டி வசூல் பண்ணலாம். மறுநாள் சுக்கியாவோட பொண்ணு அழுதுகிட்டு என்ன சொன்னான்னா, அப்பா இப்ப என்ன ஆகும்? தனிராம் அங்கிள் நம்ம வீட்ல இருந்து கூலர் அப்புறமா உடைஞ்சு போன ஃபேனையும் தூக்கிக்கிட்டு போயிட்டாரு. இங்க பாருமா, அவன் நம்ம வீட்டுல மட்டும் இல்ல,
நம்ம கிராமத்துல இருக்கிற எல்லா வீட்லயும் ஃபேனையும் கூலரையும் அவன் எடுத்துட்டு போயிட்டான். இன்னைக்கு நான் கூலரை கேட்க அங்க போனப்போ தனிராம் என்கிட்ட பணத்தை திரும்பி கேட்டான். நான் அவனோட பாதி கடனை இப்ப கொடுத்துட்டு வந்துட்டேன். இருந்தாலும் அதுக்கு பதிலா அவன் எனக்கு அந்த கூலரையும் கொடுக்கல, நம்ம உடைஞ்சு போன ஃபேனையும் கொடுக்கல. என்னமோ போங்க, வெயில் ரொம்ப அதிகமாயிக்கிட்டே இருக்கு. இனிமே என்ன பண்றது? அந்த விஷயத்தை யோசிச்சுதான் எனக்கும் ரொம்ப குழப்பமா இருக்கு ஆர்த்தி. என்கிட்ட இப்போ விதைகள் வாங்குறதுக்கு கூட காசே இல்லையே. இப்போ நான் எப்படி நம்ம வயல்ல கொஞ்சம் விவசாயத்தை பண்ண முடியும்? அதுல வர விளைச்சலை வித்து நம்மளோட பொண்ணு சம்பாவுக்காக கூலரை வாங்கலாம்னு நினைச்சேன். கொஞ்ச நாள்ல அந்த கிராமத்துல வெயில் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா கூட தனிராமுக்கு அந்த கிராமத்து ஜனங்க மேல இரக்கமே வரல. பாத்தியா காளியா, கிராமத்துல இருக்கிற எல்லாரும் இந்த வெயிலால ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களோட பணத்தை திருப்பி கொடுக்காததுக்கு அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க சேட்டு. இங்க சுக்கியா ரொம்ப கவலையோட தன்னோட நிலத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் அந்த கிராமத்தோட ரொம்ப வயசான முதியவர் சுக்கியா கிட்ட வந்து என்ன சொன்னாருன்னா, என்ன ஆச்சு சுக்கியா, எதுக்கு இவ்வளோ வருத்தத்தோட இருக்க? இப்போ என்ன சொல்றது ஐயா, உங்களுக்கே தெரியும் அந்த தனிராம் கிராமத்துல இருக்கிற எல்லாரோட வாழ்க்கையும் அழிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ என்கிட்ட விதைகள் வாங்குறதுக்கு கூட கொஞ்சம் காசு இல்ல. அந்த முதியவர் ரொம்ப மர்மமான முறையில சுக்கியா கிட்ட என்ன சொன்னார்னா, நான் உனக்கு ஒரு வழி சொல்றேன்ப்பா, நான் சொல்றத கேளு. இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல காடு ஆரம்பிச்சிடும். வெயில் காலங்கள்ல அந்த காட்டுக்குள்ள ஒரு கடை போடப்பட்டிருக்கும். அப்புறம் அந்த கடையில தர்பூசணி விதைகளும் விற்கும். நீ அந்த விதைகளை வாங்கி உன்னோட வயல்ல விதைச்சு வை. ஐயா, வெயில் ரொம்பவே அதிகமா இருந்துட்டு இருக்கு. இப்போ நான் தர்பூசணியை விதைச்சா அதை அறுவடை பண்றதுக்கு ரொம்ப காலம் ஆயிடும்னு தானே எனக்கு தோணுது. நீ போய் அந்த விதைகளை வாங்கிட்டு வா. அப்புறம் இது ஒரு ரகசியம், இந்த ரகசியத்தை எப்பவும் யாருக்கும் சொல்லக்கூடாது. இப்படி சொல்லிட்டு அந்த முதியவர் அங்கிருந்து போயிட்டாரு. இந்த ஐயா இருக்காரே ரொம்ப வித்தியாசமானவரு. என்கிட்ட விதை வாங்க பணமே இல்லையே. சரி, நம்ம போய் பார்த்துட்டு வரதுல என்ன ஆயிட போகுது? அந்த முதியவர் சொன்ன மாதிரி சுக்கியா அதே வழியில போனாரு. அப்புறம் காட்ட போய் அடைஞ்சாரு. அந்த இடத்துல ஒரு சின்ன கடை போட்டிருந்தாங்க. அப்புறம் அங்க விதவிதமான விதைகள் வச்சிருந்தாங்க. சுக்கியா அந்த கடைக்காரர்கிட்ட போய் என்ன சொன்னாருன்னா, எனக்கு என் கிராமத்துல இருக்கிற வயசான ஐயா தான் உங்ககிட்ட போற வழி சொன்னாரு. எனக்கு ஏதாவது விதை கிடைக்குமா? ஆனா என்கிட்ட பணமே இல்லையே. ஒரு பிரச்சனையும் இல்ல, நீ இந்த தர்பூசணி விதைகளை எடுத்துட்டு போ. விதைக்கான விலை கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதுவாவே எனக்கு கிடைச்சிடும். எனக்கு எதுவும் புரியலையே. கொஞ்ச நாள்ல நீயே புரிஞ்சுக்குவ. சுக்கியா அந்த தர்பூஸ் விதைகளை வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்தாரு. அப்புறம் எல்லா விஷயங்களையும் தன்னோட மனைவி கிட்ட சொன்னாரு. நாளையில இருந்து நானும் சம்கியும் நம்ம வயல்ல வேலை பார்க்கலான் இருக்கோம். இது மூலமா நாங்க 2 பேரும் அந்த வயல்ல காத்தாவது கொஞ்சம் வாங்கலாம்ல. சுக்கியா அந்த விதைகளை விதைக்க ஆரம்பிச்சாரு. மறுநாள் மத்தியானம் சுக்கியாவும் அவருடைய குடும்பத்தினரும் அவங்களோட வயலுக்கு போன போது அங்க இருந்த காட்சிய பார்த்துட்டு அவங்க எல்லாரும் ரொம்ப ஆச்சரியத்தோட பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த வயல்ல ரொம்ப பெரிய அளவுல தர்பூசணி இருந்தது. அட ஆர்த்தி, ஒரே ராத்திரியில இவ்ளோ பெரிய அற்புதம் நடந்திருக்கு பாரு. அதுவும் இவ்ளோ பெருசா விளைச்சல் வளர்ந்திருக்கு. எனக்கும் எதுவும் புரிய மாட்டேங்குதுங்க. இந்த தர்பூசணிய வெட்டி இத கொடை மாதிரி கூட செய்யலாங்க. சுக்கியா அங்க இருக்கிற ஒரு பெரிய தர்பூசணி எடுத்து அத நடுவுல வெட்டினாரு. அப்புறம் அத தம் பொண்ணுக்கு சாப்பிட கொடுத்தாரு. திடீர்னு வெயில்னால சம்கி மயக்கம் போட்டு கீழே விழுந்தா. சம்கி, என்னாச்சுமா உனக்கு? கண்ணை திறந்து பாரு. இவ வெயில்னால மயக்கம் அடைஞ்சு விழுந்துட்டான்னு நினைக்கிறேன். உடனே சுக்கியா அந்த தர்பூசணி தோலை எடுத்து கொடை மாதிரி செஞ்சு சம்கிய வெயில இருந்து மறைச்சாரு. சம்கி உடனே மயக்கம் தெளிஞ்சு எழுந்தா. அப்புறம் அவ தன்னோட அப்பா கிட்ட சொன்னா, அப்பா, வெயில் இவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சிருச்சா? நீ என்னமா பேசிக்கிட்டு இருக்க? அப்பா, இந்த தர்பூசணி கொடைக்கு கீழே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எப்படி இருந்துச்சுன்னா நான் ஏதோ கூலருக்கு முன்னாடி உட்கார்ந்திருந்த மாதிரி இருந்தது. சம்கி சொன்னதை கேட்டுட்டு சுக்கியா உடனே 2 தர்பூசணிய வெட்டி அத கொடையா செஞ்சாரு. சுக்கியா அப்புறம் அவருடைய மனைவிக்கு ஐஸ் மாதிரி சில்லுன்னு அவங்க உணர்ந்தாங்க. என்னங்க, நீங்க எந்த மாதிரி தர்பூசணி விதைய வாங்கிட்டு வந்தீங்க? அது மூலமா இவ்வளவு அற்புதமான தர்பூஸ் நம்ம நிலத்துல விளைஞ்சிருக்கு. சுக்கியா சந்தோஷத்தோட சொன்னாரு. அது ஒரு ரகசியம் ஆர்த்தி. அப்பா, நம்ம கிராமமே இந்த வெயில் நாள்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. நீங்க இந்த தர்பூசணியை விக்கிறதுக்கு பதிலா தர்பூஸ் கொடைய செஞ்சு ஏன் விற்க கூடாது?
சுக்கியாவுக்கு சம்கியோட யோசனை நல்லதா பட்டுச்சு. அதுக்கப்புறம் சுக்கியா மார்க்கெட்ல தர்பூசணி கொடைகளை செஞ்சு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு ஆளு வெயில்னால ரொம்பவும் நொந்து போய் அவர் வந்து சொன்னாரு, அட அண்ணே, இங்கே ரொம்பவே வெயில் அதிகமாக இருக்கு. அப்புறம் இந்த மாதிரி கொடையை நான் முதல் தடவையாக பார்க்குறேன். இது தர்பூசணி கொடை. இந்த கொடைக்கு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு பனியில இருக்கிற மாதிரி சில்லுன்னு இருக்கும். அப்படின்னா சரி, எனக்கும் ஒன்று கொடுங்களேன். அந்த கஸ்டமர் தர்பூசணி கொடைய வாங்கிக்கிட்டு அதுக்கு அடியில நின்ன போது அவரோட உடம்புல சில்னஸ் அவருக்கு தெரிய ஆரம்பிச்சது. அண்ணே, சந்தோஷமா இருக்கு. நீங்க செய்யற இந்த தர்பூசணி கொடை ரொம்பவே அற்புதமானது. கொஞ்ச நாள்ல கிராமத்து ஜனங்க எல்லாரும் சுக்கியாவோட தர்பூஸ் கொடைய உபயோகிக்க ஆரம்பிச்சாங்க. இத பார்த்துட்டு கூலர் அப்புறம் ஃபேன்களோட கடைக்காரரோட கடைங்கெல்லாம் மூடப்பட்டது. அவங்க எல்லாரும் ஒரு மீட்டிங் போட்டாங்க. மீட்டிங்ல ஒரு கடைக்காரர் மற்ற கடைக்காரங்க எல்லார்கிட்டயும் சொன்னாரு, இது எல்லாத்துக்கும் அந்த தனிராம் தான் காரணம். அவன் அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாரோட கூலரையும் ஃபேனையும் வட்டின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு போயிட்டதால தானே அந்த சுக்கியாவோட தர்பூஸ் கொடை இப்படி விற்குது. அவனும் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டான். அவனோட கொடைக்கு கீழே ரொம்பவே குளிரா இருக்கு தெரியுமா? அப்படி நடந்தா ஜனங்க எப்படி நம்ம கிட்ட வந்து கூலரையும் ஃபேனையும் வாங்குவாங்க? இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த தனிராம் தான். அப்புறம் அவன் கூட இருக்கிற அந்த காளியா, அவங்க 2 பேரும் அவங்க மூளையை தப்பா பயன்படுத்துறாங்க. இப்போ அவங்களுக்கு நாம தண்டனை கொடுத்தாகணும். அந்த கடைக்காரங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து மறுநாளே தனிராமோட வீட்டுக்கு போயிட்டாங்க. இத்தனை கடைக்காரங்களை பார்த்துட்டு தனிராமும் காளியாவும் பயந்துட்டாங்க. நீங்களாம் இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? எல்லாத்துக்குமே நீ மட்டும்தான் காரணம். உன்னாலதான் நாங்க எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இப்படி சொல்லிட்டு அந்த கடைக்காரர் மற்ற கடைக்காரங்க கிட்ட சொன்னாரு, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? இவனை அடிங்க. தனிராமும் காளியாவும் அந்த கிராமத்தை விட்டே ஓடினாங்க. சுக்கியாவோட பொருளாதார நிலைமை இப்போ ரொம்ப நல்லபடியா மாறிடுச்சு. சுக்கியா அந்த வயசான பெரியவரை போய் பார்த்து சொன்னாரு, ஐயா, அந்த கடைக்காரரு அப்படி என்ன விதையை தான் வித்துக்கிட்டு இருக்காரு? நீங்க இப்பவும் எனக்கு இந்த ரகசியத்தை பத்தி எதுவும் சொல்ல மாட்டீங்களா? எனக்கு இத பத்தி என்னோட அப்பாவோட தாத்தா சொன்னாரு. அந்த காலத்துலலாம் கூலர் ஃபேன் எல்லாம் கிடையாதுல்ல. அந்த நேரத்துல எல்லாருமே இந்த தர்பூசணி கொடையை தான் பயன்படுத்தி இருக்காங்க. சுக்கியா சிரிச்சுக்கிட்டே அவருடைய வீட்டுக்கு புறப்பட்டு போனாரு. சுக்கியா இன்னைக்கும் தர்பூசணி கொடைய செஞ்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு.